விஜயகாந்த் வந்தால் நல்லா இருக்கும். விஜயகாந்த் வந்தால் நல்லா இருக்கும். ஆ விஜய் யாருன்னா இப்போ எல்லாரும் ஆண்டு அனுபவிச்சிட்டாங்க. இனிமேல் புதுசாக வர்றவங்க தான் ஆட்சி நல்லா பார்ப்பாங்க. நல்லா செய்வார் விஜயகாந்த். விஜய் தித்திரி பூக்கடை விஜய் தாங்க வரணும். ஐயா எடப்பாடி வந்ததான் ஆட்சியும் சிறப்பாக இருக்கும், மக்களும் சிறப்பாக இருப்பாங்க. இந்த திமுக ஆட்சியில் அப்பப்போ வயிறஞ்சி எல்லாம் வந்து விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, சொத்து வரி உயர்வு, செத்து சாவலம் சுண்ணாம்பு ஆகுறாங்க. எடப்பாடி வந்து 100%. அவரும் நல்லா இருக்குங்க. விலைவாசி கம்மி பண்ணுவார். முன்ன 4 வருஷம் சிஎம் வந்தார், எதுலேயுமே வந்து கை வைக்கல அவர். அது லாக்டவுன் ஒரு பண்ணாங்க, கொரோனா ஒரு பண்ணாங்க, அதிலே ஒரு சமாளிச்சார் அவர். உங்களுக்கு 2500 கொடுத்தாரு. இவர் ஒன்றுமே கொடுக்கலையே மக்களுக்கு. என்ன பண்ணுது? எடப்பாடி தான் ஆட்சி தான் வரணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. அதெல்லாம் வராதுங்க. சிவாஜி வந்து போட்டார், விஜயகாந்த் வந்து போட்டார், பாக்யராஜ் வந்து போட்டார், டி ராஜ் எல்லாம் வந்து போட்டாங்க. நடிகர்கள்லாம் ஆட்சி அமைக்க முடியாது, புரியுதா? ஒன்று திமுகவா ஒன்று டிஎம்கவா மாறி இவங்களுக்கு தான் வரணும், வேறு யாரும் வர முடியாதுங்க. அப்படிதான் சொல்லுவாருங்க ஆரம்பத்தில் அப்படிதான் சொல்லுவாங்க யாருமே. ஏன்னா புது கட்சி இல்லை பண்ணுவாங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எடப்பாடி தான் கண்டிப்பாக வருவாருங்க. அவருக்கு எனக்கு கூட்டணி இந்த அவர் சிஎம்லாம் ஆக்க முடியாது. கூட்டியெல்லாம் ஒரு 5 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டு வரலாம். அவர் தனியாக வரானுங்க, ஏதோ கொஞ்சம் % ஓட்டு வாங்குறாரு, அது வச்சு அவர் இருக்காரு. இருந்தாலும் கூட்டணி வச்சு அவரும் 4 சீட்டு 5 சீட்டு பிடிப்பார். தனியத்தில் யாரும் வர முடியாது. எடப்பாடி தான் வருவார். நாங்கள் திருத்தினேன். எல்லாருமே பழைய ஆளுங்க தான், எல்லாருமே ஜெயிச்சு எதுவுமே பண்ணலை. இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இவ்வளோ தான். அது எத்தனை பேருக்கு வந்தது? பாதி பேருக்கு தான் வந்தது. அதனால புதுசாக வரவங்க அனுபவிக்கணும். ஆட்சியும் அவங்ககிட்ட புதுசாக வந்தவங்ககிட்ட கொடுத்தா அது என்னதான் பண்ணுறாங்க தெரியும் இல்லையா? யாரும் இவங்க வரும்போதே எல்லோரும் வேண்டாம் இவங்க வரமாட்டாங்க அவங்க வரமாட்டாங்கன்னா வேறு யார் தான் வரணும்? அனுபவிச்சவங்களே வந்து ஆட்சி திரிய வந்தாங்கன்னா அது இதே மாதிரி தான் இருக்கும் நிலைமையும். ஆனால் புதுசாக வந்தால் விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணாங்களோ அதை விட நல்லா பெட்டராகவே பண்ணுவார். வந்த உடனே ஜெயிக்கணும்னா அப்போ இன்னும் 10 வருஷம் 20 வருஷமும் வந்து அவர் தோக்கடிச்சுனே இருந்தாங்கன்னா அப்போ யார் தான் ஆளுவாங்க கட்சி நாட்டை? இவங்களே வா ஆண்டவங்களும் ஆள முடியும். புதுசாக வரவங்களுக்கு கொடுக்கணுங்க ஒரு வாய்ப்பாச்சு. அப்போ தானே தெரியும் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. வரும்போதே இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னா அது எப்படி தான் தெரியும்? வந்தால் தானே தெரியும். வாய்ப்பு அவங்களுக்கும் கொடுத்தா தானே தெரியும். நாங்கள் கூட போன வருஷம் சீமான் தாங்க ஓட்டு போட்டோம். அவர் மாற்றி பேசின்னு தான் இருக்காரு. ஆனால் விஜய் தாங்க வரணும். நான் திருத்தணி தாங்க. இதே இந்த ஆட்சி தொடர்ந்தால் நல்லா தாங்க இருக்கும். எந்த இதுவும் இல்லை, நல்ல ஃபெசாலிட்டி. அவங்க 10 வருஷம் செய்யாது, இவங்க எல்லாமே நல்லா செஞ்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் அந்த இது ஜூம் பண்ணி பாருங்கள், திருச்செந்தூருக்கு எம்எல்ஏட்ட சொன்னோம், பஸ்ஸு வந்து போட்டு கொடுத்துருக்காரு திருச்செந்தூருக்கும். இப்போ மறுபடியும் கேட்டிருக்கோம், ஒரு வண்டியும் கேட்டிருக்கோம். அதெல்லாம் நல்ல எந்த தொல்லை எதுவுமே இல்லை. எல்லாமே மார்க்கெட்டும் புதுசாக தான் கட்டி கொடுத்துருக்காங்க. பஸ் ஸ்டாண்டும் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன தேவையோ அடிப்படை வசதி மொத்தம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சிறு சம்பவங்கள் இருக்கலாம், அதெல்லாம் அது ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, எந்த தொல்லை எதுவுமே இல்லை, சிறப்பாக இருக்குங்க. அதெல்லாம் கேரண்டியாக வருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அது அவருடைய இது. அவர் கணக்குப்படி பார்த்தாக்கா தொகுதிக்கு 15,000 20,000 ஓட்டு வாங்குறது அதிகம். ஏன்னா அவருடைய கூட்டு தொகை சொல்கிற இத்தனை லட்சம்ன்றாங்க. ஒரு தொகுதிக்கு எத்தனை 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் ஓட்டு 4 லட்சம் ஓட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்க வேண்டியது இருக்குது பாருங்கள். அதனால் அவருடைய கணிப்பு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அது என்ன இருக்குது வளர்ந்து வர்றதுனால அவர் சொல்லார். அதெல்லாம் ஆகாது. இவங்கெல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க இவங்கெல்லாம். அதனால் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதனால இருக்கு. இப்போ என் பொண்ணு கூட தான் இருக்கா, கேட்டால் சொல்லுவாப்பான்னு. அவளுக்கு என்ன தெரியும், நம்ம சொன்னோம்னா புரிஞ்சுப்பா. அதனால் எல்லா வீட்டுக்கு பசங்க ரசிகர். நான் கூட ஒரு காலத்தில் டி ராஜ் ரசிகராக இருந்தேன், ரஜினி ரசிகராக இருந்தேன், எல்லாமே இருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஆகுமா? இது ஒரு பாதைன்னு ஒன்று இருக்குது, அந்த பாதையில் போனால் தான் நம்ம வழி கிடைக்கும். அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் என் மகன் சொன்னாகுமா? அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் அவளுக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு பசங்க இருப்பாங்க. ரசிகர்ன்றது தனி, இதுக்குன்னு தனி. இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து போராடி தான் இது வந்து ஜெயிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு கலைஞர் காலத்துலேருந்து எங்கள் மாமா திமுகவில் தான் இருந்தார். 89 இருந்தார். அப்போது அப்பயும் 5 சவரன் நகை 2 சவரன் நகை போட்டார். பொதுச்செயலாளர் இருந்தார் எங்கள் மாமா. என்ஆர்ஆர் சீனிவாசன் ஆடார்னு சொல்லி இருந்தார் திருத்தனில். நல்லா இதெல்லாம் பண்ணி செஞ்சார். அப்பயே அவர் இருந்தார். 89 இருந்தார் அவர்.
நடராஜன் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் திமுக ஆட்சி இருந்தது. அதனால் ஒன்றும் இது இல்லை. அவர் என்றைக்கும் போல் பேசிகிட்டே போக வேண்டியது தான். அவருடைய குரல் கொடுக்குறாரு, வரவேற்கலாம். குரல் கொடுக்குறாரு எதுவாக இருந்தாலும். அதனால் அவருடைய இதுக்கு அவர் போய்கிட்டே இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்தால் நல்லா இருக்கும் ஐயா. ஒரு மாற்றம் புதுசாக வந்தால் யாருன்னா ஒருத்தர் வந்தால் ஒரு நல்லது நடக்கணும் தான். ஜெயிக்கணும், மாற்றி வைக்க பார்க்கணும், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். இளைஞருங்க தான் போடுவாங்க, பாதி பேர் போடுவாங்களான்னு தெரில. பெரியவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்களை தான் போட்டு ஜெயிக்க வைக்கணும். புதுசாக ஒரு மாற்றம் வரணும். சீமானெலாம் வர மாட்டாருங்க. தெரில யார் கூடனா கூட்டணி வச்சாங்கன்னா ஜெயிப்பாங்களான்னு தெரில. விஜய் வந்தால் நல்லா இருக்குன்றேன். ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து கஞ்சா கற்பழிப்பு கொள்ளை எல்லாம் நடக்குது. ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி கண்டிப்பாக வருவார். டிஎம்கே வாய்ப்பு வர்றது கம்மி தான். ஜனங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறனாரு, அது கொடுக்கல, குடும்ப அட்டைகளை கொடுக்கல. அதனால வந்து நாட்டில் கம்மி தான். நாங்கள் இதே ஒரு திருத்தணி. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அறியாத பையன் இப்போ தான் வராப்புல. இன்னும் வந்து அரசியலுக்கு வந்து இன்னும் மேலே இருந்தால் தான் தெரியும். இருக்கும் எல்லாம் இளைஞர்கள் இப்போ எல்லாமே இருப்பாங்க. ஓட்டு போட சொல்ல யாரும் ஓட்டு போட்டணும்ல. ஓட்டு போட்டால் தானே மெயின். அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் சீமானுக்கு கூட இல்லை. அது சீமான்றது கட்சி ஒன்று இருக்குது. அவர் இப்படியும் பேசுகிறாரு, அப்படியும் பேசுகிறாரு. எப்படி தெரியும்? மக்கள் விரும்பி ஓட்டு போட்டால் தான் தெரியும். ஒன்று ஜனத்தில் மக்களுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தான். அது மேல்பட்டு என்னான்றது அப்புறமா தான் முடிவு பண்ணுவாங்க. ஏடிஎம்கே தான் வரும். நல்லது செய்கிறவங்க நல்லபடியாக வரணும். நான் மக்களுக்கு நல்லதே செய்யணும். பொதுமக்கள் ஜனத்துக்கு இன்னும் நல்லது கெட்டதை பார்த்து செய்யணும். வந்து எது வேணாலும் பொறுப்பாக எடுத்துக்கின்னு இது பண்ணணும். ஏழை மக்களுக்கு நான் வந்து என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் வந்து நாட்டுக்கு ரொம்ப தேவை. ஏழைமாக இருக்கிறாங்க எல்லா ஜனங்களும். அதெல்லாம் பொறுப்பேற்று நல்லபடியாக செய்யணும். விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய்க்கு நல்ல குணம் விஜயகாந்துக்கு மாதிரி விஜய்க்கு இருக்குது. அதுபோல் செய்யலாம், செயல்படுத்தலாம். அதாவது வந்து முதலமைச்சர் எப்படி இருந்தாங்களோ அது போல் கொண்டு வரணும் நாட்டை. மக்களுக்கு அந்த மாதிரி நல்லது செய்யணும். சிஎம்மாக வரணும். சிஎம்மெல்லாம் அவங்களாம் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ரெட்டையில் வரலாம். சொன்னால் கோச்சிக்க மாட்டிங்கள. அவங்க வரலாம், விஜய் வரலாம். விஜய் வந்து அந்த கட்சியில் சேர்ந்துனோட பொது ஜனத்துக்கு நல்லா செஞ்சு நல்ல பேர் எடுத்துனானா நல்லா வருவான். சூப்பரானா வந்து முதலமைச்சர் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி நாடை கொண்டு வரணும். மக்களுக்கு நல்லா செய்யணும். ரெட்டலை வரணும் எதிர்பார்க்குறோம். அடுத்தது விஜய் வந்தாலும் பரவாயில்ல. யார் வந்தாலும் நல்லா செய்யணும் ஜனங்களுக்கு. அதான் எங்கள் விருப்பமே. எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணிக்கிறாங்க. முதல்ல மது ஒழிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அவள் தான். யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் மது ஒழிக்கணும். அதனால் எத்தனையோ குடும்பம் கஷ்டப்படுறாங்க. விஜய் புதுசு தான். அவர் ஜனங்க இது பண்ணால் தான் உண்டு. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் அவர் கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் ஒரு 2-3 எலெக்ஷன் போனவர். சீமான்லாம் அவர் முடியாது. அவர் எப்போ தனித்தான் நிற்கிற கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டிலலாம். நல்லது தான். இதுதான் தனியாக தான் எல்லா எலெக்ஷனும் தனியாக தான் நிற்கிறாரு. அவர் கூட்டணி வச்சு தான் அவர் ஜெயிக்க முடியும். ஜனங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. அதை நம்ம இல்லை. நான் நல்லா செய்ய யாராக இருந்தாலும் வரணும். அவள் தான். தளபதி வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. விஜய் தான் நல்லது பண்ணின்னு வர்றாரு. எல்லாருக்கும் ஜெயிச்சுட்டு வர நம்பிக்கை இருக்குது. டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சி எப்படி தெரியல. ஏடிஎம்கே டிஎம்கே வரலாம். அதுக்கு ஈக்குவலான கட்சி தான் அது விஜய் கட்சி. டிவிக்கு தளபதி தான் வருவார்னு தோணுது. விஜய்னா அவர் தான் எல்லாமே பண்ணுவார்னு தோணுதுண்ணா. நாட்டுக்கு தானே எல்லாமே செய்வார். ஜெயிச்சிருவார்ண்ணா. இல்லைண்ணா விஜய் தானா. விஜய் தான் நல்லா இருக்கும். சசிகலா இல்லை, சசிகலா வந்து ஏற்கனவே ஜெயலலிதா கூட வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அது அதே இது செய்யுன்றது நம்பிக்கை தான். ஏடிஎம் சேர்ந்து வந்து இன்னும் நல்லது. அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார். இல்லை அவர் எடப்பாடி அவர் நம்பி மோசம் போயிடுச்சு. அதனால் அவர் கூட்டணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். வாழைப்பண்ணு இப்போ இல்லை, பின்னால் என்னமோ இருக்கலாம். சீமானோட பின்னால் தான். இப்போல்லாம் ஒன்றும் முடியாது. அதெல்லாம் சும்மா 2026 வந்து இப்போதுக்கு வந்து சசிகலா வந்தால் நல்லாயிருக்கும். கூட்டணி எல்லாம் ஏடிஎம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்.